ஓம் சரவணபவா. கும்பராசிக்கு 2025 சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே கடந்த 2.5 வருடமா ஜென்ம சனியா பிரயாணம் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி விரய சனியில இருந்து இந்த ஒரு 2.5 வருடம் 5 வருடம் 7.5 சனியில கடந்துட்டீங்க. 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் பாத சனியா வரப்போறாரு. இது என்ன பலன்? கண்டிப்பா நிறைய பக்குவம் அடைஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்களோட இழப்பெல்லாம் கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க. பிரிவினையை கொடுத்துருக்கோம். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் கூட வந்திருக்கும். சிலருக்கு வேலை இழப்பெல்லாம் கூட சந்திச்சிருப்பீங்க. வேலை எப்படா தக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் நிறையவே ஒரு இது இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து இப்ப இந்த ஜென்ம சனியில இருந்த ஒரு விஷயம் ரொம்பவே உங்களை பக்குவம் அடைய, அதாவது ஒரு நிதானத்தை கண்டிப்பா இதை நீங்க உங்களுக்கு அது ஒரு படிப்பினையை அவர் சனி பகவான் கொடுத்திருப்பாரு. இந்த சனி இப்ப பாத சனியா முடியும் போது என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நிச்சயம் இப்ப கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களை தேடி வரும். இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது வரப்போற குரு பயிற்சி. அதாவது 7.5 காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னா, கோல்டன் டைம்னு சொல்லணும்னா அந்த 7.5 சனியிலே நடக்கிற ஒரு குரு பயிற்சி, குரு பலன் வருது பாத்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வர்றது ரொம்பவே உங்க ராசியை அவர் பாக்குற ஒரு விஷயம் ரொம்பவே நற்பலனை கொடுக்க போறது. வீடு நிச்சயமா வீடு அப்படின்ற ஒரு விஷயம் கும்பராசி நேயர்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வீடு நிச்சயம் அமைஞ்சிரும். அது சொல்லலாம் 5ல இருக்கிற இந்த குரு உங்களுக்கு அதுக்கான பிராப்தத்தை கொடுப்பாரு. இந்த சனி பகவான் என்ன இந்த சனி மூலியமா இந்த குருன்ற ஒரு விஷயத்த நான் கையில எடுத்தாலும் இது சனி மூலியமா கிடைக்கிற விஷயம் தான். அது குருபலனால இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போற ஒரு விஷயம். உங்களோட கர்ம பயணப்படி உங்களுக்கு கொடுக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த குழந்தைங்க படிப்புல எல்லாம் கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்துருக்கோம். இப்போ இனி வர காலகட்டங்கள் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு எல்லாம் புதுசா வேலையெல்லாம் தேடி வரும். ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு மே மாதத்துக்கு அப்புறம் வரப்போறாரு. இந்த ராகுவோட சஞ்சாரம் ஒருவித பய உணர்வு கொடுக்கும். என்னதான் எல்லாமே நல்ல விஷயமா உங்களுக்கு இது இருந்தாலும் பழைய ஒரு பாதிப்பை திருப்பி வருமோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ஒரு பயத்தை ராகு நிச்சயம் அதை கொடுத்துட்டு காட்டிட்டு தான் போவாரு. அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை அந்த ராகு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் மேல ராகு பிரயாணம் பண்ண போறாரு. சனி பெயர்ச்சி பலனை சொன்னாலும் ராகுவோட இது சஞ்சாரத்தையும் நம்ம இதுல இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடத்துல மத்த கிரக நிலைகளை சஞ்சாரத்தையும் நம்ம சொல்லணுன்றதுக்காக இதை நான் சொல்றேன். அதே போல உங்க ராசிக்குள்ள ராகு 7ல கேது. அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த ஒரு வருடம் தெரியாது, ஏன்னா குரு சாதகமா இருக்கிறதுனால தெரியாது. 2026ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப அருமையான பலன் நீங்க உங்களுக்கு இந்த வருடம் 2025 ரொம்ப முக்கியமான நற்பலனை பெறப்போற ராசி யாரு அப்படின்னா கும்பராசி. பரிகாரம் அப்படின்னா நிச்சயமா சர்ப்பம் உள்ள தெய்வங்கள்